நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள லவுடேல் கிராமத்தில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் டாக்டர் திம்பட்டி ஆறுசாமி, தமிழ்நாடு தலைமை கொறடா கா ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பேட்டி அளித்த ஆறுசாமி, தூய்மை பணியாளர்கள் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்து வரும் நிலையில் எதிர்வரும் 30ஆம் தேதி தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் சென்னையில் துவக்கி வைத்து பல திட்டத்தை அறிவித்த முதலமைச்சருக்கு தூய்மை பணியாளர்கள் சார்பில் நன்றி தெரிவித்தார். அனைத்து நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை மலக்குழியில் இறக்கி பணியாற்ற ஒப்பந்ததாரர்கள் அனுமதிக்கக்கூடாது. தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் நவீன ரோபோட்டிக் எந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றார். இதை மீறி ஒப்பந்ததாரர்கள் யாராவது தூய்மை பணியாளர்களை மலக்குழியில் இறக்கி அனுமதித்தால் இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவி வாணிஸ்ரீ, நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார், ஏராளமான இன்றைக்கு எந்த விதத்திலேயும் தூய்மை பணியாளர்களுக்கு இங்கே சொன்னார்கள் அருமை சகோதரி சீதாராணி, மஞ்சுளா போன்றவர்கள் சம்பள பத்தோடு என்று சொன்னார்கள். இது ஒப்பந்த அடிப்படையில் கூட எல்லாம் விளைத்திருக்கிறார்கள். அந்த ஒப்பந்த அப்படி வரும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வருஷம் வருஷம் பண்ணிட்டு வரும். அந்த பிரச்சனை அதே வந்து எப்போதுமே கை கால் காலத்தில் சோப்பு, கை கொலுசு, இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாம் வீடு கொடுப்பாங்க. 6 நாள் சரி எல்லா தொழிலாளர்களுமே அவங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் இந்த நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாடு கட்டப்படும் வீடுகள் தராங்க. இன்னைக்கு அந்த அதிகம் இதுலேயே கட்டிடுறேன், வாரியத்திலே ஃபுல்லாக கட்டுறாங்க. அது மிகப்பெரிய அது ஒரு 10,000 ரூபாய் கட்டணும். அது கூட தலைவர் வேணும், அது கூட தலைவருக்கு கேட்கறாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது கூட இல்லாத தராங்க. இவரை பற்றி எந்த அளவுக்கு அன்பும் ஆர்வம் கொண்டுள்ள ஒரு தலைவரை இந்த துறைக்கு வந்து நியமனம் செய்திருக்காங்க. யார் விஷ்ணு வாங்க, விஷ்ணு வாங்க. அடுத்த 10 மணி வாங்கம்மா. இப்படி திரும்பி இப்படி வாங்க, இப்படி திரும்பி. அடுத்தது 2 மணி அம்மா வாங்க. அடுத்தது வசந்தா வாங்க. ரேணுகா வாங்க. வசந்தா அம்மா வரிசையா ரேணுகா. அடுத்தது சீதாராணி வாங்க. பாருங்க. அடுத்து சீதாராணி வாங்க. அடுத்து ரோஷி வாங்க. அடுத்து நான்சி வாங்க. பாப்பு வாங்க. சார் ரெடி சார். தூய்மை பணியாளருடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சிறப்பான திட்டமாக காலையில் 6 மணிக்கு வேலைக்கு வருகிற தூய்மை பணியாளர்களுக்கு இடையிலே உணவு சாப்பிடுவதற்கு கூட வாய்ப்பில்லாமல் போய்விடுகிற சூழ்நிலை உணர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த சிறப்பான திட்டம் காலையிலே தூய்மை பணியாளர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். பரிச்சாத்திரமான முறையிலே வரக்கூடிய 30ஆம் தேதி என்று சென்னையிலே துவக்க வைப்பதாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த நலவாரியத்தின் மூலமாக
ஐயா அவர்களே, சென்னையில் மட்டும் போதாது, தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை நீங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்ற வாய்மொழி கோரிக்கையாக வைத்த நேரத்திலே எங்களுக்கு குரலுக்கு மதிப்பு கொடுக்கிற விதத்திலே நம்முடைய நகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு நேற்றைய தினத்திலே ஒரு அறிக்கை வந்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளருடைய கணக்கை எடுங்கள், அவர்களுக்கும் காலை சிற்றுண்டி வழங்குகிற திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அறிக்கை வந்ததாக சொன்னார்கள். உள்ளபடியே ஊட்டியிலே நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த அறிவிப்பை கேட்டதற்காக எங்கள் தூய்மை பணியாளருடைய நலவாரியத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பாதாள சாக்கடை திட்டத்திலே பாதாள சாக்கடை இறங்க வேண்டாம், அதற்கென்று நவீனமான ரோபோட்டிக் இயந்திரங்களை நாங்கள் கையிலே வைத்திருக்கிறோம். யாருக்கு தேவைப்படுகிறதோ கேட்டால் அந்த நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் பேரூராட்சிக்கும் ஊராட்சிக்கும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஊட்டிக்கு கூட நாங்கள் இந்த ரோபோட்டிக் இயந்திரங்களை இவர்கள் கடிதம் வாயிலாக கொடுத்தால் நிச்சயமாக பரிசீலனை செய்து அந்த மனித உயிர்கள் பலியாவதை தடுப்போம் என்ற செய்தியும் இன்றைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.